ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஜுவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் குயிக் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். அதுவும் மட்டன் இல்லைன்னா சிக்கன் இல்லை பீஃபும் கூட வச்சு நம்ம செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்காய், இஞ்சி பூண்டு மசாலா அண்ட் தென் இது கூட பட்டை கிராம் தூள், தென் மிளகாத்தூள், தென் மஞ்சத்தூள், தென் கொரியாண்டர் தூள், அது கூட நம்ம மெயினான இன்க்ரீடியண்ட்டான சோம்பு, இதை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு வேணும் கொரப்பாக வேணும்னா கொரப்பாக கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை ஒரு குக்கரை வச்சுட்டு அது காஞ்சனையும் எண்ணெயை ஊற்றிட்டு, இப்போ நீங்கள் எண்ணெய்ங்கிறது கடலெண்ணெய் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த கறியை அப்படியே அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விடுங்க. கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், நல்லாவே தெரியும். அது கூடயே நீங்கள் கருவேப்பிலையை நிறைய ஒரு கொத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வணங்கணும். அப்படியே உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணணும். ஸோ இந்த குழம்பு இது நீங்கள் கிரேவியாக கூட செஞ்சுக்கலாம். இது சாப்பாடு, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட சூப்பராக குக் பண்ணலாம். இதுக்கு நம்மளுக்கு தக்காளி, வெங்காயம் அது இதுன்னு எதுவுமே நிறைய பொருள் தேவைப்படாதுங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு ஒரு குருமா கொடுப்பாங்கள பரோட்டாக்கு, அதே மாதிரி இருந்ததுங்க. இது நம்மளுக்கு டிஃபன் ஐட்டம்க்குலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.